ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு யார் கையால் போடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க கையால் போட்டு விடணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிம்மா? ஐயோ, எனக்கு இது ஒரு பவுன் செயின் வந்ததே வைத்தறிச்சலாக இருக்குது. இவ வேறு போட்டு விட சொல்கிறாளே, அடிப்பு கொலகாரி சண்டாளி அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டாத வார்த்தை இல்லைங்க. திட்டிப்பிட்டு கழுத்தில் நீ நாசமாக போ அப்படின்ட்டு போட்டு விடுது. இந்த அம்மாவோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணை இன்றைக்கே நிற்க வச்சு எரிச்சிரு மாட்டுக்கு அந்தளவுக்கு தெரியுது. ஏம்மா பார்க்குற எங்களுக்கே பதறுதுமா, நீ போய் இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வழியாக இவங்க கையால் போட்டு விடுறது. இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கிறதாங்க அவங்களுக்கு கொடுக்குற தக்க பதிலடி. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரி கோயிலுக்கு போகலான்னு அக்காவும் தங்கச்சி இவங்கெல்லாம் கிளம்பி போக, இன்னைக்கு ஊர் சுற்றலாண்டி படம் பார்க்கலாண்டி லீவை போடுறேன்னு சொன்னால் ஊன்னு சொன்ன பொண்ணு திடீர்னு அங்கேருந்து வந்துட்டான் பாருங்க. எங்கேயோ இருந்து பல பணம் வந்துவிட்டாங்க. வந்து நின்று நான் உனக்கு பார்ட்டி தரேன், நீ என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான், கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும்னு சொல்ல, இவன் சொன்னதுக்காக இந்த பொண்ணு காலேஜ் போகிறாங்குது. அக்காவோட லைஃபை விட உனக்கு என்னம்மா காலேஜ் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலேஜுக்கு படிக்க போனால் பிரச்சனை இல்லாமல் இது மாதிரி தேவையில்லாத சவகாசம் தான்மா ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வாசு என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ எடுக்கிறேன்னு எடுக்க போய் பத்திரம்லாம் கீழே விழுது. இதை பார்த்தவங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்த திவ்யா இருக்காங்களே, அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்துட்டாங்க. பொசுக்குன்னு பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறீங்களா, எல்லா சொத்தும் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துறாங்க. படித்து பார்த்தோன்னா இதுக்காக தான் சித்தி ஃப்ராட் தனம் பண்ணி வாங்கிடுச்சா, இதை முதல்ல அக்காட்ட சொல்லி ஆகணும்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ட்ரிங் 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 ட்ரிங்கும் போது கடவுள் இந்த கண்ணை கட்ட மாட்டார், பொசுக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ருவார். இது புரியாத நம்ம திவ்யா நேரில் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆபத்து எந்த சைட்லேருந்து வரப்போதோ தெரியலங்க. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.